பாகிஸ்தான் தொடர்ந்து ஜம்முவில் அத்துமீறி தாக்குதலில் ஈடுபட்டு வரக்கூடிய வேளையில் எல்லையோர வீடுகள் சிதிலமடைந்து காணப்படக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். அங்கே இருக்கக்கூடிய மக்களும் சில பகுதிகளில் இருந்து இன்றைக்கு அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு வேறு இடங்களுக்கு மாற்றப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னுமே கூட அங்க அந்த பகுதியில் அத்துமீறி தாக்குதலில் ஈடுபட்டு வரக்கூடியதா தகவல் வெளியாகி இருக்கு. தற்போதைய நிலவரம் என்ன? தொடர்ந்து எல்லைக்கோட்டு பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதலை நடத்தி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில பல வீடுகள் சேதமடைந்திருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினமே ஒரு சில தாக்குதல வீடுகளை இழந்த பொதுமக்கள் நேற்றைய தினமே அந்த கேம்புக்கு அழைத்து சென்ற மக்கள் மீண்டும் வந்து பார்க்கும் பொழுது வீடு இல்லை அப்படிங்கிற நினைச்சு அவர் கண்ணீர் விட்டு அழுதக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடிந்தது. அந்த நிலையில தொடர்ந்து பொதுமக்கள் வசிக்கக்கூடிய குடியிருப்புகள்ல தொடர்ந்து எல்லைக்கோட்டு பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதலை நடத்தி வருகிறது. அதாவது குண்டுகள் துளைக்கப்பட்ட வீடுகள் தான் எங்கு பார்த்தாலும் அந்த எல்லைக்கோட்டு பகுதிகளில் எந்த வீடுகளை பார்த்தாலும் ஒரு குண்டுகள் துளைக்கப்பட்ட ஒரு வீடுகளாகத்தான் தற்பொழுது காட்சியளிக்கிறது. காஷ்மீர்ல கூட பீரங்கி வீசியை தாக்கியதன் மூலியமாக காஷ்மீரில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரி அவர் அந்த இல்லம் அதனால் இடிந்து விழுந்திருக்கிறது. அதனால் அந்த நபர் என்பது உயிரிழந்திருக்கிறார். தொடர்ச்சியாக அந்த எல்லைக்கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள் அனைத்துமே ஒரு குண்டுகள் துளைக்கப்பட்ட ஒரு வீடுகளாகத்தான் காட்சியளிக்கிறது. ஒரு சில வீடுகள் அந்த இடிபாடுகள் என்பது சேதமடைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக மிக அதிகமாக சேதமடைந்திருக்கக்கூடிய பகுதியாக ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லைக்கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஜம்மு, சம்பா, பாரமுல்லா ஆகிய ரஜோரி உள்ளிட்ட அந்த இடங்கள் தான் மிக அதிகமாக ஒரு பாதிப்புக்கு உள்ளான ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. ரஜோரி நகரம் மீது பாகிஸ்தான் நடத்திய பல்வேறு விதமாக நடத்திய அந்த தாக்குதல்ல அந்த ஒரு சில அதாவது மாவட்ட மேம்பாட்டு ஆணையர் ராஜ்குமார் தப்பா கொல்லப்பட்டதாகவும் கூட தற்பொழுது ஒரு சில அதிர்ச்சிகரமான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எல்லைக்கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுமே ஒரு சிதலமடைந்து ஒரு சேதமடைந்து அதே போல குண்டுகள் அந்த வீடுகள் எங்கே பார்த்தாலும் ஒரு குண்டுகள் துளைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையாக தான் தற்பொழுது காட்சி அளிக்கிறது. அதாவது பாகிஸ்தான் 3 வகையான தற்பொழுது சூழலை பொறுத்த வரைக்கும் அதிகாலை முதலே ஒரு ஷெல் குண்டு வீச்சை மேற்கொள்றாங்க. அப்படின்னா பீரங்கி மூலியமாக தாக்குதலை நடத்துறாங்க. அப்படி இல்லைன்னா ட்ரோன் விமானம். இந்த 3 வழியாகத்தான் அதிகாலை முதலே தற்பொழுது தொடர்ந்து இந்திய எல்லைக்கோட்டு பகுதிகளில் தாக்குதலை நடத்தி வருகிறாங்க. ஏன்னா இப்ப பார்த்தோம் அப்படின்னா பீரங்கி மூலியமாக நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் மூலியமாக தான் அந்த வீடு இடிஞ்சு விழுந்ததுல காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு அரசு அதிகாரி என்பது உயிரிழந்திருக்கிறார். அதாவது இன்று அதிகாலை மட்டுமே பாகிஸ்தான் 26 ட்ரோன் விமானங்களை கொண்டு இந்திய எல்லைக்கோட்டு பகுதிகளை தாக்குதலை நடத்த முயற்சி செய்தது. ஆனால் அதுவும் இந்திய ராணுவத்தால் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு சில இடங்கள்ல ஷெல் குண்டு வீச்சை நடத்தியும் பாகிஸ்தான் இந்த எல்லைக்கோட்டு பகுதிகளில் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதலை நடத்தி கொண்டு வருகிறார்கள். இப்படி எல்லைக்கோட்டு பகுதிகளில் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதலை நடத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.